ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்திங் பிரதர். ம் குஷியா இருக்கேங்க பிரதர். ம் நல்லா இருக்கேன். நீங்க அப்போ பாபா நினைவு எப்படி இருக்கீங்க பிரதர்? நான் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். அப்பாவோட நினைவுல செம ஓகே. சூப்பரா இருக்கு. நான் சங்கம யுகத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் அப்படியே இருக்கேன் பிரதர். எப்படி அதீந்திரிய சுகம் இருக்கா? ஆ இருக்குங்க பிரதர். ஓகே ஓகே. பாபாவோட இருக்கேன் பிரதர். அது நமக்கு டச் ஆயிட்டே இருக்கு பாபாவோட இருக்கும்போது. ம் சரிங்க சிஸ்டர். ஓகே, ஆரம்பிக்கலாம் முரளியே. ம் ஆ 6/9/2024 ம் காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். ம் சிவபாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரம். ம் இந்த படிப்பின் மூலம்தான் நீங்கள் 21 பிறவிக்கு வருமானம் ஏற்பாடாகி விடுகிறது. 21 பிறவிக்கு வருமானம் உங்களுக்கு அது ஏற்பாடாகி விடுதுன்றாரு பாபா. ஆமா, படிப்பு தான் உங்களுக்கு வருமானத்திற்கான ஆதாரம். இந்த படிப்பின் மூலமா தான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு வருமானத்தை இப்பயே சேமிச்சிடுறீங்க அப்படிங்கிறாரு. உலகியல் படிப்புல படிச்சோம்னா அந்த ஒரு பிறவிக்கு தான் பாக்கியம் இருக்கும். ஆனா இந்த ஞான படிப்பை நம்ம படிக்கும் போது 21 பிறவிகளுக்கும் பாக்கியம் உண்டாகுது. அதான் சேமிப்பு உருவாகிருது அப்படிங்கிறாரு. வருமானத்திற்கு ஆதாரமா இந்த படிப்பு தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர், பாபா கேள்வி கேட்கிறாரு. சிவபா கேட்கிறாரு, முக்தி தாமத்துக்கு செல்வது வருமானமா அல்லது நஷ்டமா கேக்குறாரு. அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, சிவபா பக்தர்களுக்கு இது கூட வருமானம் தான். ஏன்னா அரைக்கல்பமாக அமைதி அமைதி என்று கேட்டுக்கொண்டே வந்துள்ளார்கள். அதிக உழைப்பிற்கு பிறகும் கூட அமைதி கிடைக்கவே இல்லையே. இப்போது பாபாவின் மூலம் அமைதி கிடைக்குது. அதாவது முக்தி தாமத்துக்கு செல்கிறார்கள் எனும் போது இது கூட அரைக்கல்பத்தின் உழைப்போட பலன்தான். அதனால இதை கூட வருமானம் என்று சொல்லலாம். நஷ்டம் இல்லை. குழந்தையாகிய நீங்களோ ஜீவன் முக்திக்கு செல்ல வேண்டும், அதற்கு முயற்சி செய்றீங்க. உங்களுடைய புத்தியில் இப்போது முழு உலகத்தோட வரலாறு புவியல் நடனமாடிக்கொண்டிருக்குதுன்றார். ஆமா, என்ன சொல்றாங்க, பக்தியில அமைதி வேணும் அமைதி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப முக்தி கூட லாபம் தான் அவங்களுக்கு. முக்தி அடைந்தாங்க, அமைதி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு முக்தி கிடைக்க போகுது. அப்ப அது நஷ்டம்லாம் கிடையாது, அதுவும் கூட பக்தர்களுக்கு லாபம் தான். அரை கல்பமா உழைப்பு செய்துட்டே வந்திருக்காங்க. உழைப்பு செய்துட்டே வந்திருந்தாலும் அமைதி கிடைக்கல அவங்களுக்கு. அப்ப தந்தையின் மூலமா அந்த முக்தியின் ஆஸ்தி கிடைக்குதுன்னா அது கூட நல்ல ஒரு லாபம் தானே, அவங்களுக்கு வருமானம் தானே அப்படிங்கிறாரு. அதுல எந்த நஷ்டமும் இல்லை. ஆனா குழந்தைங்க, நீங்க எங்க போறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க? ஜீவன் முக்தி போறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய புத்தியில இந்த உலகத்தினுடைய முதல் இடைக்கடை ஞானம், இந்த வரலாறு மற்றும் புவியியல், அது உங்களுக்கு ஒரு நடனம் ஆடிக்கிட்டே இருக்குது. ஞானத்தின் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாரு. உங்க புத்தியில அந்த விஷயம் சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, சேலத்துல சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதை சொல்றாரு அப்பா. நடனம் ஆடிக்கிட்டே இருக்குது அந்த ஞானத்தின் விஷயங்கள், அந்த உலகத்துடைய அந்த வரலாறு மற்றும் புவியியல் உங்க புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கிறது தான் ஞானத்தின் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாரு அப்பா. ஓம் சாந்தி சொல்லி பாபா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைக்கு ஆத்மா தான் அனைத்தையும் புரிந்து கொள்கிறது என்று ஆன்மீக தந்தை இப்போது புரிய வைக்கிறார். இந்த சமயத்தில் குழந்தையாகிய உங்களை பாபா ஆன்மீக உலகத்துக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். அதனை ஆன்மீக தெய்வீக உலகம் என்று சொல்லப்படும். இதனை தேகத்தின் உலகம், மனிதர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இங்க இருக்கிறத தெய்வீக உலகம் இருந்தது, அது தெய்வீக மனிதர்களுடைய தூய்மையான உலகமாக இருந்தது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது மனிதர்கள் தூய்மையற்ற இருக்கிறாங்க. அதனாலதான் அதாவது அந்த தேவதைக்கு புகழ் மட்டும் பாடி பூஜை செய்கிறார்கள். உண்மையில் முதலில் மரத்தில் ஒரு தர்மம் இருந்தது என்ற நினைவு இருக்கு. விராட ரூபத்தில் மரத்தை பற்றியும் புரிய வைக்க வேண்டும். இந்த மரத்தில் விதை மேலே இருக்கிறது. மரத்தின் விதை பாபா. பிறகு எப்படி விதையோ அப்படி பலன், அதாவது இலை வருகிறது. இது கூட அதிசயமாக இருக்கிறது. எவ்வளவு சிறிய பொருள் எவ்வளவு பெரிய பழத்தை கொடுக்குது. அதனுடைய ரூபம் எவ்வளவு மாறிக்கொண்டே செல்கிறது.
இந்த மனித சிருஷ்டி என்னும் மரத்தை யாருமே தெரிந்திருக்கவே இல்லை. இதனை கல்ப மரம் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றிய வர்ணனை கீதையில் கூட இருக்கின்றார். கீதையில் மட்டும்தான் இருக்கு. கீதை தான் நம்பர் 1 தர்ம சாஸ்திரம் என்பதை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். சாஸ்திரங்கள் கூட வரிசை கிரமமாக இருக்கு. தர்மங்கள் எப்படி வரிசை கிரமமாக ஸ்தாபனை ஆகுது என்பதை நீங்கள் மட்டும் இப்ப புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாரிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது. முதலில் எந்த தர்மத்தின் மரம் இருக்கிறது, பிறகு அதில் மற்ற தர்மத்தோட வளர்ச்சி எவ்வாறு நடக்கிறது என்பது உங்களுடைய புத்தியில் இப்போது இருக்கிறது. இதனை விராட நாடகம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளுடைய புத்தியில் முழு மரமும் இருக்கிறது. மரம் எவ்வாறு உருவாகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். தேவி தேவதைகளோட மரம் இப்போது இல்லை. மற்ற அனைத்து கிளைகளும் நிற்கிறது. மற்றபடி ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இல்லை. ஒரு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்கிறார். மீதியுள்ள மற்ற அனைத்து தர்மங்களும் விநாசமாகிவிடும். எவ்வளவு சிறிய தெய்வீக மரமாக இருக்கிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், தெரிந்து கொண்டீர்கள் என்றார். பிறகு மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கவே இருக்காது. மரம் முதலில் சிறியதா இருக்கும், பிறகு பெரியதாகி கொண்டே செல்லும். வளர்ந்து வளர்ந்து இப்போது எவ்வளவு பெரிதாகிவிட்டது. இப்போது இதனுடைய ஆயுள் முடிய போகுது. இதனோடு ஆலமரத்தோட உதாரணம் மிகவும் நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. இது கூட கீதையின் ஞானம். இதை பாபா உங்களுக்கு நேரடியாக அமர்ந்து இப்பொழுது சொல்கிறார். இதன் மூலம் நீங்கள் ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆகிறீர்கள். பிறகு பக்தியில் இந்த கீதை சாஸ்திரம் போன்றவை உருவாகும். இந்த முதலும் முடிவுமற்ற நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இப்படித்தான் நடக்கும். பிறகு எந்தெந்த தர்மங்கள் உருவாகுமோ அவற்றின் சாஸ்திரங்களும் உருவாகும். சீக்கிய தர்மத்துக்கு அதனுடைய சாஸ்திரம், கிறிஸ்துவ தர்மத்துக்கு மற்றும் பௌத்தர்களுக்கு அவர்களுடைய சாஸ்திரம் இருக்கு. இப்போது உங்களுடைய புத்தியில் முழு உலகத்தோட வரலாறு, புவியியல் அனைத்தும் நடனமாடிக்கொண்டிருக்கிறது. புத்தி ஞானம் நடனமாடிக்கொண்டிருக்கிறது. புத்தியான ஞான நடனம். நீங்கள் முழு மரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது தெரிந்து கொண்டீர்கள். எப்படியெல்லாம் தர்மங்கள் வருகிறது, எப்படி வளர்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் இப்போ தெரிந்து கொண்டீர்கள், தெரிந்து விட்டீர்கள். பிறகு நம்முடைய ஒரு தர்மமானது ஸ்தாபனை ஆகும் என்பதும் இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. மற்றவை அழிந்துவிடும். ஞான சூரியன் உதித்தது என்று சாஸ்திரத்தில் பாடல் பாடப்படுகிறது. இப்ப முற்றிலும் இரவாக இருக்கு. எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறாங்க, பிறகு இவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. இந்த லட்சுமி நாராயணோட ராஜ்யத்தில் இவர்கள் இருக்கவே இல்லை. பிறகு ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகத்தான் வேண்டும். இந்த ஞானத்தை பாபா தான் வந்து கூறுகிறார். குழந்தையாகிய நீங்கள் வருமானத்துக்காக இங்கு வந்து எவ்வளவு ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாபா டீச்சராக வருகிறார் என்னும்போது உங்களுடைய அரை கல்பத்திற்கான வருமானம் ஏற்பட்டு விடுகிறது. நீங்கள் மிகுந்த செல்வந்தராகவும் இருக்கிறீங்க, செல்வந்தரா ஆகி விடுகிறீர்கள். இப்போது படிப்பின் மூலம் நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இது அழிவற்ற ஞான ரத்தினங்களோட படிப்பு. பக்தியை அழிவற்ற ஞான ரத்தினங்கள் என்று சொல்ல முடியாது. பக்தியில் மனிதர்கள் என்னவெல்லாம் படிக்கிறார்களோ அதன் மூலம் நஷ்டம்தான் ஏற்படுகிறது. ரத்தினங்கள் உருவாவது கிடையாது. ரத்தினங்களின் ஞான ரத்தினங்கள் கடல் என்று ஒரு பாபாவை மட்டும்தான் அழைக்கப்படுவார்கள். மற்றபடி அது பக்தி. அதில் எந்த குறிக்கோள் கிடையாது, வருமானமும் கிடையாது. வருமானத்துக்காக பள்ளியில் படிக்கிறார்கள், பிறகு பக்தி செய்வதற்காக குருவிடம் செல்கிறார்கள். சிலர் இளமையில் குருவிடம் செல்கிறார்கள், சிலர் முதுமையில் குருவிடம் செல்கிறார்கள், சிலர் சிறு வயதிலேயே சந்நியாசமும் வாங்கி விடுகிறார்கள். சந்நியாசம் வந்துடுதுன்றார். கும்பமேளாவில் கூட எவ்வளவோ அதிகமானவர்கள் வருகிறார்கள். இருங்க சொல்றேன், புரிஞ்சுதா உங்களுக்கு? கல்ப விருட்ச மரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் விராட ரூபத்தின் உதாரணமும் சொல்றாரு, கல்ப விருட்ச மரத்தின் உதாரணம் சொல்றாரு. கல்ப விருட்ச மரம் எப்படி இருக்கும்? தலைகீழ் மரம். தலைகீழா ஒரு மரம் எப்படி இருந்தா அப்படி இருக்கும். அதுல பாருங்க, விதை பகுதியில யார் இருக்கானா அப்பா இருக்காரு, விதை ரூபமான தந்தை இருக்காரு, மனித சிருஷ்டியின் விதை ரூபமா இருக்காரு. அது ஒரு மரத்தை உதாரணமா வச்சு சொல்றாரு, தலைகீழ் மரம். அதான் நம்ம கல்ப விருட்ச மரம்னு சொல்றோம்.
அதுல விதையா அப்பா இருக்காரு. வேர் பகுதியில இருக்கவங்க யாரா இருக்காங்க? நம்ம தான் பிராமணர்கள். அப்பா கொடுக்கக்கூடிய ஞானத்தை படிக்கக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள். அப்ப விதைக்கு பக்கத்திலேயே பிராமணர்களும் இருக்காங்க பாருங்களேன், வேர் பகுதியில. அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த விதையிலிருந்து ஃபர்ஸ்ட் வேர் உண்டாகுது. வேர்ல இருந்து கிளை உண்டாகும், அந்த தண்டு பகுதி உண்டாகும் இல்லையா, அவங்கதான் தேவதைகள். யாரு அப்பா கொடுக்கக்கூடிய ஞானத்தை கேட்டு பிராமணர்களா மாறினாங்களோ அந்த பிராமணர்கள் அடுத்த பிறவில இருந்து எடுக்கிறாங்க இல்லையா, பிறவி எடுக்கிறது வந்து தேவி தேவதைகளா வராங்க. அதுதான் அந்த தண்டு பகுதியில தேவி தேவதைகளா காமிச்சிருக்காங்க. அந்த தேவி தேவதைகள் அரை கல்ப வாழ்றாங்க. 2500 வருஷம் முழுமையா, 5000 வருஷத்துல 2500 வருஷம் அந்த தண்டு பகுதியில வாழ்றாங்க சத்தியுக திரேதா யுகத்துல. அதத்தான் அப்படி காமிச்சிருக்காங்க. அரை கல்பம் அப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த தண்டு பகுதியில. அப்புறம் கிளை வருது. கிளையில பாருங்க, ஒவ்வொரு தர்மத்தையும் ஆத்மாக்களும் வராங்க. இப்ராஹிம் வராரு, கிறிஸ்தவ தர்மத்து கிறிஸ்தவ இருப்பாரு. ஒவ்வொரு கிளையிலயும் மரம்னா கிளை இருக்கும்ல சிஸ்டர், அதுல அந்த சீக்கிய தர்மம், புத்த தர்மம், சன்னியாச தர்மம் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு கிளையிலயும் ஒவ்வொரு இதா காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தர்ம பிதாக்களும் அந்த 2500 வருஷம் சொர்க்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துவாபர யுகத்துலதான் தர்ம பிதாக்கள் வந்து அவங்கவுங்க தர்மத்தை வந்து ஸ்தாபனை செய்ய வராங்க. அதுதான் கிளைகள் போல அங்க மரத்துல காமிச்சிருக்காங்க. அந்த கிளைகள்ல இருந்து பாருங்க, ஒவ்வொன்னா தனித்தனி கிளைகளும் தனித்தனி பிரிவா பிரிஞ்சு அந்த தர்மத்து ஆத்மாக்கள்லாம் அவங்கவுங்க கிளைகள்ல வருவாங்க. ஆனா இந்த ஹிந்து தர்மம் இருக்குது பாத்தீங்க இல்லையா, அந்த கிளை தான் அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை முடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கிளை வரும். அதுல எந்த தர்ம பிதாவும் அங்க ஸ்தாபனை பண்ணிருக்க மாட்டாங்க அந்த ஹிந்து தர்மத்தை. நேரா அந்த கிளை தண்டு பகுதியிலிருந்து நேரா மேல வந்திருக்கும். அந்த கிளையினுடைய டாப்ல பிரம்ம பாபாவை காமிச்சிருப்பாங்க அந்த கல்ப விருட்ச மரத்துல. அப்ப பிராமணர்களா இருந்தவங்க தேவி தேவதைகள் தர்மத்துல வந்தவங்க அப்புறம் அப்படி ஹிந்து தர்மமா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. தூய்மையா வாழ்ந்ததுனால அவங்க தேவி தேவதைகள்னு சொல்லப்பட்டாங்க. தூய்மையற்ற நிலையில போனதுக்கு அப்புறம் அது ஹிந்து தர்மமா ஆயிடுச்சு. அந்த தண்டு பகுதியில இருந்து பிரிஞ்சதுதான் இத்தனை கிளைகளும். இப்ராஹிம் இருந்தவங்க தான் தேவி தேவதா தர்மம் இல்லைங்க பிரதர்? ஆமா. இந்து தர்மம் வரும்போது அவங்க எங்க வந்துடுறாங்க? ஹிந்து தர்மம் வரும்போது தேவி தேவதைகள் தூய்மையா வாழ்ந்தவங்க அதே தர்மத்துல இருந்து மேல ஏறினவங்க தான். அந்த தேவி தேவதா தர்மத்துல வாழ்ந்தவங்க தூய்மையற்ற நிலையில போனதுனால ஹிந்து தர்மம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல நீங்க அத தண்டு மேல நிக்கறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கேட்டேன். அது அப்படி வாழ்ந்தவங்க தான் மேல. அங்க பிரம்ம பாபா இருந்தார் இல்லையா, பிரம்ம பாபா டாப்ல இருக்காரு இல்லையா, அப்படி இந்த தூய்மையா வாழ்ந்தவங்க தூய்மையற்ற நிலையில போய் அந்த தமோ பிரதான நிலையை அடைஞ்சிட்டாங்க. தமோ பிரதானத்தின் இறுதி நிலை தான் பிரம்ம பாபா. வருதுன்றீங்க, அதுக்கப்புறம் கிளைகள் இல்ல, கிளைகள் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் முடிஞ்சிருது பாத்தீங்களா தண்டு பகுதியில. ஆமா. ஒவ்வொரு கிளையும் அந்த கிளையின் ஆரம்பத்துல வந்து தர்ம பிதாக்கள் வராங்க. சரி. சொல்றாரு ஒரு பாபாவை தான் அழைக்கிறார்கள். பாபா சொல்றாரு பக்தியில எந்த குறிக்கோளும் இல்லை, வருமானமும் இல்லை. வருமானத்துக்காக பள்ளியில் தான் படிக்க போகிறாங்க. பிறகு பக்தி செய்வதற்காக குருவிடம்லாம் சொல்லியாச்சு பிரதர். இளமையில் குருவிடம் செல்றாங்க, முதுமையிலும் போறாங்க, சிறு வயசுலயும் சன்னியாசம் வாங்கிடுறாங்கன்றாரு பாபா. கும்பமேளாவில் எவ்வளவு அதிகமானவர்கள் வருகிறார்கள்? கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது சிஸ்டர். கும்பமேளா நிறைய பேர் வராங்க அப்படின்றாங்க. ஓகே. இது வரைக்கும் சவுண்ட் கம்மியா இருந்தது. அதான் சின்ன வயசுலயே சன்னியாசம் வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி பாபா சன்னியாசத்தை பத்தி சொன்னாரு என்னென்னன்றது. கும்பமேளாவுல எவ்வளவு அதிகமானவர்கள் வராங்க. சத்தியுகத்தில் எதுவுமே இருக்காது. குழந்தையாகி உங்களுடைய புத்தியில் அனைத்தும் இப்போ வந்து விட்டது, தெரிந்து விட்டது. படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய முதலிடை கடை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அவர்கள் கல்பத்தோட ஆயுளை அதிகரித்து சொன்னார்கள், லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று. அத பாபா இப்ப சொல்லி, பாபா வந்து ஈஸ்வரன் சர்வவியாபி என்றும் அவர்கள் சொல்லிட்டாங்க. பக்தியில ஞானத்தை பற்றியும் தெரியவில்லை. பாபா வந்து இப்போது அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழிக்க வைக்கிறார். இப்போது உங்களுக்கு ஞானத்தோட தாரணையும் ஆகிவிட்டது. பேட்டரி நிரம்பிக் கொண்டே இப்போது செல்கிறது. பேட்டரி நிரம்பிட்டுச்சு. ஞானம் மூலம் வருமானம் கிடைக்குது, பக்தியின் மூலம் நஷ்டம் கிடைக்கிறது. காலத்தின்படி எப்போது நஷ்டத்தின் நேரம் முடிதோ
அப்போ பாபா வருமானத்தை கொடுக்க, அதாவது ஈட்ட வைக்க வருகிறார், கொடுக்க வருகிறார். முக்தியில் செல்வது கூட வருமானம். அனைவரும் அமைதியை கேட்கிறாங்க. சாந்தி தேவா என்று சொல்வதன் மூலம் முக்தி பாபாவோட பக்கம் சென்று விடுகிறது. உலகத்தில் அமைதி வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது எப்படி ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது. இப்போது உங்களுக்கு ஞானம் முழுவதும் இருக்கு. நாம் இந்த கர்ம கஷேத்திரத்தில் கர்மத்தின் நடிப்பை நடிக்க வந்திருக்கிறோம் என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்கள். எங்கிருந்து வந்தீர்கள்? எங்கிருந்து வந்தீங்க? பிரம்ம லோகத்துல இருந்து, நிராகார உலகத்துல இருந்து இந்த சாகார உலகத்துக்கு நடிப்பை நடிக்க தான் வந்திருக்கீங்க. ஆத்மாக்களாகிய நாம் வேறு இடத்தில் வசிக்க கூடியவர்கள். இங்கே இந்த 5 தத்துவங்கள்னால் ஆன சரீரம் கிடைக்கிறது, சரீரம் இருக்கிறது. அதனால தானே நாம் பேச முடிகிறது. நாம் உயிருள்ள உயிரோட்டமான நடிகர்கள். இப்போது நாங்கள் இந்த நாடகத்தில் முதலில் கடைசியை தெரிந்திருக்கவில்லை என்று இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். முன்னால் தெரிஞ்சிருக்க இல்லை. இப்போது பாபா சொல்றாரு, இப்போ புரிஞ்சுட்டீங்க. தங்களுடைய தந்தையை, தங்களுடைய வீட்டை, தங்களுடைய ஆத்மாவை யதார்த்தமான விதத்துல அனைத்தையும் புரிந்து கொண்டீர்கள். ஆத்மா எவ்வாறு நடிப்பை நடிக்குது என்பதை இப்போது தெரிந்துள்ளீர்கள். நினைவு வந்துவிட்டது. முதலில் நினைவு இல்லை. உண்மையான தந்தை தான் உண்மையை சொல்கிறார். அதன் மூலம் நாம் உண்மையான கண்டத்துக்கு எஜமானராக போகிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். உண்மையை பற்றி கிரந்தத்தில் கூட இருக்கிறது. உண்மையான கண்டத்தை தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. தேவதைகள் அனைவரும் உண்மையை பேசக்கூடியவராக இருந்தாங்க. உண்மையை கற்றுக் கொடுக்க கூடியவர் பாபா. அவருடைய மகிமை எவ்வளவு இருக்கு பாருங்க. எவ்வளவு சாஸ்திரத்தில் பாடப்படுகிறது. மகிமைகள் உங்களுக்கு உதவுகிறது. சிவபாபாவோட மகிமை செய்யறோம். அவர்தான் மரத்தின் முதலிடை கடைய தெரிந்திருக்கிறார். உண்மையான தந்தை சொல்கிறார் என்றால் குழந்தையாக நீங்கள் உண்மையானவர்களாக ஆகி விடுகிறீர்கள். உண்மையான கண்டமாகவும் ஆகிவிடுகிறது. பாரதம் உண்மையான கண்டமா இருந்தது. நம்பர் 1 உயர்ந்த தீர்த்த ஸ்தலமும் இதுவே பாரதம். ஏனென்றால் அனைவரையும் சத்கதி அடைய வைக்கும் தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். ஒரு தர்மத்தோட ஸ்தாபனையும் செய்கிறார். மற்றவை அனைத்திற்கு விநாசமும் செய்கிறார். சூட்சம வதனத்தில் எதுவும் இல்லை என்று பாபா இப்போது புரிய வைக்கிறார். இவை அனைத்தும் காட்சி ஏற்படுகிறது. கூட காட்சி கிடைக்கும். அதான் சொல்றது. சூட்சம வதனத்துல வெறும் காட்சி தான் கிடைக்கும். என்ன சொன்னாரு? நல்லா வாசிங்க இந்த இடத்த. சூட்சுமவாதத்தில் எதுவும் இல்லை என்று பாபா புரிய வைக்கிறார். அங்க எதுவுமே இல்ல, வெறும் காட்சி மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதான் புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. வெறும் காட்சி மட்டும்தான் கிடைக்கும். அங்க இருக்கிறதுனால பாவ கர்மமோ எதுவும் அழிய போறது இல்ல. பரந்தாமத்துல சிவபாபாவை நினைக்கிறதுனாலதான் பாவ கர்மங்கள் அழியும். அவர்கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைக்கும். முழு உலகத்துக்கும் மனசா சேவை செய்ய முடியும். எல்லாமே வாயு மண்டலத்தை உருவாக்க முடியும்னா எல்லாமே பரந்தாமத்துலதான் இருக்குது. சூட்சும வதனத்துல இருந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க அப்பா. அப்படின்னு ஒரு இது இல்ல அப்படிங்கிறாரு பாருங்க. ஆமா, ஓகேங்க. அதான் சூட்சும வதனத்தில் எதுவும் இல்லை என்று பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. இவை அனைத்தும் காட்சி ஏற்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் கூட காட்சி கிடைக்குது. காட்சி ஏற்படவில்லை என்றால் பிறகு இவ்வளவு கோயில்கள் போன்றவை எப்படி உருவாகும்? பூஜைகள் ஏன் நடக்குது? காட்சியை பார்க்கறாங்க. இவர்கள் உயிருடன் இருந்தார்கள் என்று உணர்கிறார்கள். கோயில்கள் தேவி தேவதைகள்லாம் உயிரோட இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் காட்சி கிடைக்கதான் செய்த பக்தர்களுக்கும் கூட. ஆனா உயிரோட்டமா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. தேவி தேவதைகளுக்கு காட்சி எல்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது இல்லையா, சொல்றாங்க இல்லையா. அதனாலதான் இந்த இவ்வளவு பெரிய கோயில்கள்லாம் உருவாக்கி இருக்காங்க. இவங்கெல்லாம் உயிரோட்டமா வாழ்ந்தவங்க, இவங்க நம்மளுடைய மூதாதையர்கள்னு புரிஞ்சுக்கிட்டு கோயில் கட்டி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தூய்மையா வாழ்ந்தவங்க, நம்ம தூய்மையற்றவர்களா மாறிட்டோம் அப்படின்னு நமக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் கோயில்கள் என்னவெல்லாம் உருவாகிறதோ, நீங்கள் எதெல்லாம் பார்த்தீர்கள் கேட்டீர்களோ அவை அனைத்தும் திரும்பவும் நடக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கும். ஞானம் மற்றும் பக்தியோட விளையாட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் ஞானம், பக்தி
வைராகியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எதுவுமே விரிவாக தெரிந்திருக்கவே இல்லை. ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு என்பதை பாபா இப்பொழுது அமர்ந்து புரிய வைக்கிறார். வைராகியம் என்பது இரவினுடையது. வைராகியம், ஞானம், பக்தி, வைராகியம் 3 சொல்லுவாங்க எப்பயுமே பக்தி மார்க்கத்துல கூட. ஞானம்ங்கிறது பகல் நேரம், பிரம்மாவின் பகல் சொன்னாங்க இல்லையா, அது பகல் நேரம் சொர்க்கம். ஞானத்தின் அடிப்படையில ஆத்மா உணர்வுலயே வாழ்ந்தோம் இல்லையா சொர்க்கத்துல, அதத்தான் ஞானம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. ஞானத்தின் யுகம் அப்படின்னு சொல்லலாம், ஞானத்தின் வழி பிரம்மாவின் பகல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பக்தி பக்தி எங்க ஆரம்பிச்சது? துவாபர கலியுகத்துல, நரகத்துல ஆரம்பிச்சது. அதனாலதான் அது இரவு காலம்னு சொல்றாரு. பிரம்மாவின் இரவு, பிராமணர்களின் இரவு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப வைராகியே வரணும் நமக்கு இந்த உலகத்தின் மீது நரகத்தின் இறுதி நேரத்துல, இரவின் இறுதி நேரத்துல வருது. ஏன்னா மொத்தமாவே துக்கதாமமா போயிடுச்சு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு பேசாம சாந்தி தாமம் போயிடலாம், அடுத்து சுகதாமா வருது, சுகதாமத்துக்கு போயிடலான்னு நினைவு வருது இல்லையா. அப்ப நமக்கு ஞாபகப்படுத்துறா இல்லையா. அப்ப இந்த உலகத்தின் மீதே மொத்தமா வைராகியம் வந்துருக்கு உங்களுக்கு. எல்லையற்ற வைராகியத்தின் உள்ளுணர்வின் அலைகளை பரப்புங்கன்னு தானே சொல்றாரு அப்பா நமக்கு அவ்வியத்தவாணியில. அது போல இந்த உலகத்தின் மீதே மொத்தமா வைராகியம் வந்துருது அப்படிங்கிறாரு. ஏன்னா இது மொத்தமா துக்கதாமமா போயிடுச்சு, நம்மளுடைய புத்தி இப்ப சாந்தி தாமம் சுகதாமம் பக்கமா போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப இந்த கல்பம் எப்பவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும், இது ஒருபோதும் நிக்காது அப்படிங்கிறாரு. அதுதான் முன்னாடி சொன்னாரு, நீங்க ஆத்மாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆத்மாவுடைய தன்மைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆத்மா எப்படி இந்த உலக நாடகத்துல நடிப்பு நடிச்சு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, பரமாத்மா யாரு, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், அவரு என்னவா நமக்கு என்ன காரியம் செய்துட்டு இருக்காரு, தந்தையா வந்திருக்காரு, உண்மையிலே அவர் தான் நமக்கு தந்தை, ஆசிரியரா நமக்கு பாடம் சொல்லி தந்துட்டு இருக்காரு, குருவா இருந்து அந்த முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் வழி காட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் பரமாத்மா பத்தி நல்ல விதத்துல தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த டிராமாவும் அரைக்கல்பம் சொர்க்கமாவும் அரைக்கல்பம் நரகமாவும் இருக்குது. அரைக்கல்பம் ஞான மார்க்கம் சொர்க்கமா இருந்துச்சு, அரைக்கல்பம் பக்தி இரவு காலமா இருக்குது, இறுதி நேரத்துல இப்படி வைராகியம் வந்துருச்சு, இந்த இரவுல இருந்து பகலுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப. ஏன்னா இந்த இரவு நேரம் மொத்தமா துக்கதாமமா இருக்குது, அதனால மறுபடியும் நீங்க சுகதாமத்துக்கு போக போறீங்க, அப்ப அந்த பக்கம் புத்தி திருப்புங்க அப்படிங்கிறாரப்பா. இந்த பக்தியிலயும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாருங்க, பக்தியிலயும் உங்களுக்கு நன்மை நடக்குது, ஏன்னா நீங்க அமைதிக்கு போறீங்க அப்படின்னாரு. ஆமா, பக்தர்களுக்கு ஆமா, பக்தர்களுக்கு அவங்க அமைதி வேணும் அமைதி வேணும்னு கேட்டுட்டே இருந்திருக்காங்க அரைக்கல்பமா, பக்தியின் உழைப்பு செய்திருக்காங்க இல்லையா. அந்த உழைப்பின் பலன் தான் முக்தி, அதுல கூட உங்களுக்கு லாபம் தானே. அரைக்கல்பம் முக்தியில இருந்திருக்காங்கன்னா அமைதி தான் கேட்டிருக்காங்க அரைக்கல்பமா, எங்களுக்கு அமைதி கொடுங்க அமைதி கொடுங்க சாந்தி தேவா அப்படின்லாம் சொல்லி சொன்னார் இல்லையாப்பா. அதான், எனக்கு அமைதி கொடுங்க சாந்தி தேவா அப்படின்னு சிவபாபாவை வேண்டிட்டு வந்திருக்காங்க, தேவி தேவதைகளை வணங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அவங்க கேட்டது கிடைக்க போகுது இல்லையா. அப்ப அது கூட வருமானத்தின் ஒரு அம்சம் தான் அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஆனா குழந்தைங்க நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க, நீங்க முக்திக்கும் போகணும், அடுத்து ஜீவன் முக்திக்கு புது உலகத்திலயும் வரப்போறீங்க. அதான் உங்களுடைய புத்தியில இந்த முழு உலகத்தின் வரலாறு மற்றும் புவியியலின் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதான் எப்பவுமே இத யோசிச்சுக்கிட்டே இருங்க, இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாருப்பா. இரவு என்பது பாபா அனைத்தும் அதான் என்ன சொல்றாருன்னா பக்தியின் இரவு பாபா சொல்லி புரியிருக்காரு. வைராகியம் இரவு தான்றாரு, இரவினுடையதுதான். பிறகு பகலாக மாறுகிறது. பக்தியில் துக்கம் இருக்கிறது. ஆகையினால் தான் வைராக்கியம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் சுகத்தை வைராகியம் என்று சொல்ல முடியாது. அதாவது இது என்ன சொல்றன்னா பக்தியில் துக்கம் இருக்கு, அதனால்தான் வைராக்கியம் வருதுன்றார் பாபா. சுகத்தை வைராகியம் என்று சொல்ல முடியாது. துக்கத்தின் காரணத்தால் சந்நியாசம் போன்றவற்றை மேற்கொள்கிறார்கள். தூய்மையில் தான் சுகம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அதனால் தான் மனைவியை தியாகம் செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இன்றைக்கு செல்வந்தர்களாகவும் ஆகிவிட்டார்கள். ஏன்னா செல்வம் இல்லாமல் சுகம் கிடைக்க முடியாது. மாயை சண்டை போட்டு காட்டிலிருந்து நகரத்துக்கு அழைத்து வருதுன்றாரு பாபா. ஆமா, சன்னியாசிகள் முதல்ல மனைவிகளை விட்டுட்டு தான் போனாங்க. நாங்க இங்க இருந்தா எங்களால பற்றுதலை விட முடியாது, காமத்தை விட முடியாது,
மற்ற விகாரங்கள் எல்லாம் விட முடியாது. ஏன்னா பெண்கள் நரகத்தின் வாசல்னு சொல்லிட்டாங்க சன்னியாசிகள். அதனாலதான் காட்டுக்கு போனாங்க. ஆனா மாயை என்ன செஞ்சிருச்சு, காட்டுக்கு போனவங்கள நரகத்து பக்கமா கொண்டுட்டு வந்துருச்சு அப்படிங்கிறார். இப்ப எல்லாரும் நாட்டுக்குள்ளதானே இருக்காங்க, ஆசிரமம் கட்டிக்கிட்டு. எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க பாக்குறோம் இல்லையா? சன்னியாசிகள்னு சொல்றாங்க, யோகிகள்னு சொல்றாங்க, எல்லாம் ஆசிரமங்கள் வச்சுட்டு வசதி வாய்ப்போட தானே இருக்காங்க. உண்மையிலேயே உங்க சன்னியாசிகள் போலவா இருக்காங்க? எல்லாத்தையும் திறந்தவங்க மாதிரியா இருக்காங்க? அவங்க என்ன சன்னியாசிகள்ன்றவங்க என்ன பற்றுதலே இல்லாதவங்க. ஆனா வசதி வாய்ப்போட இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதன் மீது ஒரு பற்றுதல் இருக்கதானே செய்யுது. அடுத்தவங்க கிட்ட தானம் எடுத்து சாப்பிடணும் தான் சன்னியாச தர்மமே சொல்லுது. இப்ப இருக்க எந்த யோகிகள் அடுத்தவங்க கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க? எந்த ஆசிரமம் வச்சிருக்க, எந்த ஆசிரமத்தின் குருமார் யார்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க? நல்ல ட்ரஸ்ட்ல ஃபவுண்டேஷன்ல நல்ல பணம் வந்து குவியுது. அதுல நல்ல லக்ஸூரியா வாழ்றாங்க, கார்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. சன்னியாச தர்மம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதான் மாயை சண்டை போட்டு காட்டுல இருந்து நகத்துக்கு அழைத்து வருகிறது. விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ணர் என்று 2 பெரிய சன்னியாசிகள் இருந்துவிட்டு சென்று இருக்கிறார்கள். சந்நியாசத்தின் சக்தி ராமகிருஷ்ணருக்கு இருந்தது. மற்றபடி பக்தியை பற்றிய விஷயங்கள் விவேகானந்தரிடம் இருந்தது. இருவருடைய புத்தகங்களும் இருக்கிறது. புத்தகம் எழுதும் போது ஒருமுகப்பட்டு அமர்ந்து எழுதுகிறார்கள். ராமகிருஷ்ணர் தன்னுடைய சுயசரிதை எழுதும் போது தன்னுடைய சிஷ்யரையும் தூரமாக சென்று அமரும்படி சொன்னார். மிகவும் கடுமையான சந்நியாசிக்கு மிக பெரிய பெயர் இருக்கு. மனைவியை தாய் என்று சொல்லும்படி பாபா சொல்லவில்லை. அவரையும் ஆத்மா என்று புரிந்து கொள்ளும்படி பாபா கூறுகிறார். ஆத்மாக்கள் அனைத்தும் சகோதரர்கள். சந்நியாசிகளுடையது விஷயம் தனிப்பட்டது. அவர்கள் மனைவியை தாய் என்று புரிந்து கொண்டார்கள். தாயை மகிமை பாடினார்கள். இது ஞான வழியாகும். இது ஞானத்தோட வழி. வைராகியத்தோட விஷயம் தனிப்பட்டது. வைராகியத்தில் மனைவியை தாய் என்று புரிந்து கொண்டார்கள். தாய் என்ற வார்த்தையில் குற்றப்பார்வை இருக்காது. சகோதரியிடம் கூட குற்றப்பார்வை செல்லக்கூடும். ஆனால் தாயிடம் ஒருபோதும் கெட்ட சிந்தனை செல்லாது. தந்தைக்கு பெண் குழந்தை மீது கூட குற்றப்பார்வை செல்லலாம். தாயின் மீது ஒருபோதும் செல்லாது. சன்னியாசிகள் மனைவியை தாய் என்று புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். உலகம் எப்படி இயங்கும், பிறப்பு எப்படி நடக்கும் என்று அவர்களை பற்றி ஒன்றும் சொல்வதில்லை. அவர் ஒருவருக்கு மட்டும் வைராகியம் வந்தது. தாய் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு எவ்வளவு மகிமை பாருங்கள். இங்கே சகோதரன் என்று சொன்னாலும் சகோதரி சகோதரன் என்று சொன்னாலும் கூட நிறைய பேருடைய பார்வை செல்கிறது. அதனால பாபா சொல்றாரு, சகோதரர்கள் என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இது ஞானத்தினுடைய விஷயம், அது ஒருவருடைய விஷயம். இங்கே பிரஜாபிதா பிரம்மா குழந்தைகள் நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள். பாபா அமர்ந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இவரும் கூட சாஸ்திரங்கள் போன்றவற்றை படித்திருக்கிறார். அந்த தர்மம் தனிப்பட்டது. துறவர மார்க்கம் அது ஆண்களுக்கு மட்டும். அது எல்லைக்குட்பட்ட சன்னியாச வைராக்கியம். ஆமா, இப்ப சன்னியாசிகளுக்கும் சன்னியாசிகளுடையது வைராக்கியம். ஆனா தந்தை நமக்கு சொல்லி கொடுக்கறது ஞானம். இப்ப ஆத்மாக்கள் எல்லாருமே சகோதரர்கள் தான். அப்படிங்கறதுனாலதான் அப்பா நம்மள அந்த பார்வையில பார்க்க சொல்றாரு. சகோதரர்கள்ன்ற பார்வையில பாருங்க. அதுதான் உண்மையான ஞானம். அப்பதான் உங்களால விகாரங்களை விட முடியும். மற்றவர்களை ஆண் பாலாவே பாருங்க அப்படிங்கிறாரு. சகோதரர்கள்னா ஆண் பால் தானே. ஏன்னா ஆத்மாக்கள் புருஷர்கள், ஆத்மா புருஷன் தானே சொல்றோம். அப்ப அவங்க உண்மையிலே இயல்பாவே அவங்க ஆத்மாவுடைய தன்மையை அந்த ஆண்பாலுடைய தன்மைகள் தான். அப்படிங்கறதுனால இது ஞானத்தின் விஷயமா இருக்குது. ஆனா அவங்க விகாரத்தை விடுறதுக்காக என்ன செய்திருக்காங்க பாருங்களேன். சன்னியாசிகள் மனைவிய என்னன்னு பாத்திருக்காங்க, தாயா நினைச்சிருக்காங்க. இங்க நம்ம மனைவியையும் பிரதர்ஸ் தானே சொல்றோம். மனைவியுமே பிரதர் தானே சொல்ல முடியும். ஏன்னா சகோதரர்கள் தானே ஆத்மாக்கள்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஞானத்துல. ஆனா சன்னியாசிகள் மனைவிய தாயின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தாய்கிட்ட விகாரத்தின் சிந்தனை ஏற்படாது, அதனால மனைவிய தாயின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சொல்றாங்க. அதுலயும் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. சகோதரிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கூட விகாரத்தின் சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுவும் இருக்குது. அப்புறம்
தந்தை கூட தன்னுடைய குழந்தை பெண் குழந்தைய பார்க்கும்போது கூட விகாரத்தின் சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சன்னியாசிகளே புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் தாயிடம் விகாரத்தின் சிந்தனை போகாதுங்கறனால மனைவிய தாயா பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய பேர் புகழ்ச்சி அடைஞ்சிருக்கு போல. அதான் சொல்றாரு, ராமகிருஷ்ணர் விவேகானந்தர சொல்லியிருக்காங்க அப்படி. அதனால அவங்க பேர் புகழ் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஆனா தந்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீங்க ஆத்மாக்கள் சகோதர சகோதரன்ற பார்வையில பாருங்க. அது வைராகியத்தின் விஷயமா இருக்குது. சன்னியாசிகளுடையது வைராகியத்தின் விஷயமா இருக்குது. ஆனா உங்களுடையது ஞானத்தின் விஷயமா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு அப்பா. இங்க கூட நிறைய குழந்தைகள் தவறான பார்வையிலே பாக்குறாங்க. சகோதர சகோதரிகள் பார்க்கும் போதே தவறான பார்வையில பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம யஜ்யத்திலேயே. அதனாலதான் அப்ப இந்த மாதிரி ஆத்மாக்களை சகோதர சகோதரர்கள் அப்படிங்கிற பார்வையில பாருங்க. அப்பதான் விகாரத்தின் சிந்தனை ஏற்பட முடியாது அப்படிங்கிறாரப்பா. அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். உங்களோடது முழு எல்லையற்ற உலகத்தின் மீது வைராக்கியம். சங்கமத்தில் தான் பாபா எல்லையற்ற விஷயங்களை இப்போது புரிய வைக்கிறார். இப்போது இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வைக்க வேண்டும். இது மிகவும் மோசமான உலகம். இங்க சரீரம் தூய்மையாக இருக்கவே முடியாது. ஆத்மாவுக்கு புதிய சரீரம் சத்தியுகத்தில் கிடைக்கும். இங்கே ஆத்மா தூய்மையாக ஆகலாம். இருந்தாலும் கர்மாதீத் நிலையை அடையும் வரை சரீரம் தூய்மையற்றதாகவே இருக்கிறது. தங்கத்தில் கலப்படம் இருக்கு என்றால் ஆபரணமும் கலப்புடையதாக இருக்கும். கலப்படம் நீங்கிவிட்டால் ஆபரணம் உண்மையானதாக ஆகிவிடும். இந்த லட்சுமி நாராயணனுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே சதோ பிரதானமானது. உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தமோ பிரதானமான கருப்பாக இருக்கு. ஆத்மா காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாக ஆகிவிட்டது. பிறகு நான் கருப்பிலிருந்து வெண்மையாக மாற்றுகிறேன் என்று பாபா சொல்கிறார். இவை அனைத்தும் ஞானத்தின் விஷயங்கள். மற்றபடி தண்ணீர் போன்றவற்றின் விஷயம் ஒன்றுமில்லை. அனைவரும் காமச்சிதையில் அமர்ந்து தூய்மையற்றவளா ஆகிட்டாங்க. ஆகையினால்தான் தூய்மையாக ஆவதற்கு உறுதிமொழி எடுங்க என்று ராக்கி கட்டப்படுகிறது. பாருங்க, எல்லாரும் காமம்ங்கிற சிதையில அமர்ந்தீங்க, அதான் கருப்பா மாறி போயிட்டீங்க. அப்பா உங்களை என்ன செய்யறேன், ஞானம்ங்கிற சிதையில ஏத்துறேன், ஞானத்தை கொடுத்து ஞானம்ங்கிற சிதையில ஏத்துறேன், அப்ப நீங்க வெண்மையா மாறுறீங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்புறம் சிதை ஏற்றம் செய்யக்கூடியவர் யாரு? சிதை ஏற்றம் செய்யக்கூடியவங்க யாரு இந்த உலகத்துல? வெட்டியான் தானே. சிதையேற்றம்னா அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நெருப்புல இல்ல பொதுவா இந்த உலகத்துல என்ன சொல்றாங்க, வெட்டியான் தானே அந்த காரியம் செய்வாங்க, பிணங்களை எரிக்கக்கூடிய காரியம். ஏற்றம் அதுதான் சொல்றாரு பாருங்க. அப்ப வெட்டியானுங்கிற சம்பந்தத்துல நமக்கு சொல்லிட்டு இருக்காரு, எல்லாரும் காம சிதையில ஏறினீங்க, மொத்தமா கருப்பா மாறி போயிட்டீங்க, அப்பா உங்களை ஞானம்ங்கிற சிதையில ஏத்துறேன், அப்பதான் நீங்க வெண்மையா மாறுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த விஷயம் நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க கருப்புல இருந்து வெள்ளையா மாறுறீங்க, அப்ப இந்த விஷயத்த நல்ல விதத்துல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அதனாலதான் இந்த தூய்மையின் விஷயத்துக்காகத்தான் உங்களுக்கு ராக்கி கட்டப்படுது அப்படிங்கிறாரு. எதுக்காக ராக்கி கட்ட பண்ற? இப்ப யாரு ஒரு சகோதரி தானே ஒரு சகோதரர் கட்டுறாங்க. அப்ப என்ன உறவு? சகோதர சகோதரன் உறவு தானே. அப்படிங்கிறதுக்காக அந்த தூய்மையின் விஷயத்துக்காக தான் எல்லாரும் கையில ராக்கி கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கட்டிட்டு உறுதிமொழியும் சொல்லுவாங்க, உறுதிமொழி எடுக்க சொல்லுவாங்க. அதுதான் பாபா சொல்றாரு, பாபா செய்ய வைக்கிறார் உறுதிமொழி ராக்கி கட்டும் போது. பாபா சொல்றாருல, சிதையில் காம சிதையில் அமர்ந்து தூய்மையற்ற ஆயிட்டீங்க. அப்ப பாபா வெட்டியான்னா அப்போ அந்த உடம்ப எரிச்சாச்சு. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு பழைய உடம்பு தான், உங்களுக்கு தூய்மையற்ற உடம்பு தான், இதுல நீங்க தூய்மையான உடம்பு கிடைக்காதுன்றாரு. அப்ப அந்த உடம்பு நமக்கு இல்ல, செத்து போயிட்டோம், எரிச்சிட்டாரு பாபா, வெட்டியான செஞ்சுட்டாரு. அப்ப இது நம்ம புது உடம்பு நினைச்சா கூட என்ன சொல்றது? எப்படி இல்ல, அப்படி இல்ல சிஸ்டர், இந்த உடம்ப அப்பாவுக்கு அர்ப்பணிச்சிட்டீங்க, அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் டிராமா படி நமக்கு வேற சரீரம் கிடைக்காது. ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்கு புது சரீரம் கொடுத்தாலும் சின்ன குழந்தையாயி 10 வருஷம் ஆனாதானே அது குழந்தைங்களுக்கு அந்த புத்தியினுடைய நினைவு வரும், புத்தியில ஒரு தாரணை ஏற்படுறதுக்கு ஒரு விஷயம் வரும். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஞானத்தின் விஷயங்கள் பதியாது இல்லையா புத்தியில. அதனால டிராமா அனுசாரமா இதே சரீரத்திலேயே அப்பா புது ஜென்மம் கொடுக்கறாரு. நீங்க எப்ப உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா நினைவு செய்யறீங்களோ அப்பதான் உங்களுக்கு புது ஜென்மம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு விஷயத்த மட்டும் அதே சரீரத்துலதான் உட்கார்ந்து இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க வேற ஜென்மத்துக்கு வந்துட்டீங்க, சூத்திர ஜென்மத்துல இருந்து பிராமண ஜென்மத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா.
அப்ப பிராமணர்களுக்குன்னு சரீரம் அந்த சூத்திரனுடைய சரீரம் தான், தூய்மையற்ற சரீரம் தான். ஆனா ஆத்மா ஞானத்தின் அடிப்படையில குணங்களை தாரணை செஞ்சு சக்திகளை தாரணை செஞ்சு ஆத்மா தூய்மை அடையுது. ஆத்மா எப்ப முழுமையா தூய்மை அடையுதோ அடைஞ்சோடனே அதுக்கு ஆத்மாவுக்கு தூய்மையான சரீரமே கிடைச்சிடும். ஆத்மா தூய்மையா இருக்கணும். அதுதான் தேவி தேவதைகளுக்கு ஆத்மாவும் தூய்மையா இருக்குது, சரீரமும் தூய்மையானதா இருக்குது. ஆனா பிராமணர்களுக்கு சரீரம் தூய்மையற்றதா இருக்குது, ஆத்மா தூய்மையாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத சொல்றாரு. அப்ப பிராமணர்கள் முயற்சியாளர்கள் தான். எப்படி இந்த தங்கத்தை கூட சொன்னாரு பாத்தீங்களா, தங்கத்துல 916 கேடிஎம் தானே சொல்றாங்க இப்ப. அப்ப பாருங்க 91.6% தான் தங்கம் இருக்கும். மிச்சம் இருக்க அந்த 8.4% என்ன இருக்கும்? அது எல்லாம் கலப்படம். வெள்ளி கலப்படம் இருக்கும், தாமிரம் எல்லாம் கலப்படம் ஆயிருக்கும் இல்லையா? கலப்படம் ஆனாதானே அந்த நகை நல்ல குவாலிட்டி கெட்டிப்படுன்றக்காண்டி செய்யறாங்க. அப்ப நீங்க தூய்மையான தங்கமா மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது எப்படி அந்த தங்கத்தை நெருப்புல போட்டு புடம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப கலப்படம்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும், தங்கம் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துறாங்க இல்லையா? அது போல இப்ப உங்களுடைய தூய்மையற்ற நிலையப்புறம் தனியா பிரிச்சு எடுக்கிறேன். இந்த யோகா அக்னியில தூய்மையற்ற நிலையெல்லாம் தனியா சாம்பல் ஆயிடுது, அக்னியில எரிஞ்சு போயிடுது, தூய்மையான அந்த தங்கமா நீங்க மாறிடுறீங்க அப்படின்றத சொல்றாரு அப்பா. அதுக்கு ஒரு உதாரணமா தான் இந்த யோகா அக்னிக்கு உதாரணமா தான் இந்த காமசிதை அப்படின்னு சொன்னார் இல்லையா? காமசிதை ஞான சிதைன்னு அத சொல்றாரு. காமசிதையில அமர்ந்தீங்க, கருப்பா மாறிட்டீங்க. ஞான சிதையில அமருங்க, நீங்க வெள்ளையா மாறிடுவீங்க. நீங்க வெள்ளையா மாறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா வெள்ளையா மாறிடும். ஆத்மா வெண்மையா மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வெண்மையான சரீரம், தேவதைகளின் சரீரம், தூய்மையான சரீரம் கிடைக்க போகுது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. காமசிதையில இருந்தனால தேக உணர்வுல இருந்தோம். இப்ப ஞான சிதையில ஆத்மா உணர்வுல பாபா கொண்டு வந்து இப்ப அது ஃபுல்லா ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா கர்மாதீத நிலையை அடைவோம். அடைஞ்சிட்டு மறுபடியும் சத்தியத்துக்கு போயிடுவோம் இல்லையா? அங்க தூய்மையான சரீரம் கிடைக்கும். அப்ப ஆத்மாவும் தூய்மையா இருக்கும், சரீரமும் தூய்மையா இருக்கும். அதனாலதான் பக்தர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இவ்வளவு தூய்மையா வாழ்ந்த ஆத்மாவும் தூய்மையா இருந்துச்சு, சரீரமும் தூய்மையா இருந்துச்சு, இப்படிப்பட்ட தேவி தேவதைகள் தான் நீங்க இவ்வளவு தூய்மையா வாழ்ந்தீங்க, ஆனா எங்களால தூய்மையா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிதான் பக்தர்கள் அவங்க முன்னாடி தலை வணங்குறாங்க. அப்ப அரை கல்பம் தேவதையா வாழ்ந்தது நம்ம தான். அரை கல்பம் அந்த தேவி தேவதைகளா வாழ்ந்த நமக்கு தான் பூஜை செய்துட்டு வந்திருக்காங்க அரை கல்பமா பக்தர்கள். அது சொல்றாரப்பா. பாபா சொல்றாரு, நான் ஆத்மாக்களிடம் பேசுகிறேன் என்று பாபா சொல்கிறார். நான் ஆத்மாக்களின் தந்தை, நீங்கள் அவரை நினைவு செய்தே வந்தீர்கள். பாபா வாருங்கள், எங்களை சுகதாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள், துக்கத்தை போக்குங்கள் என்று போக்குங்கள் என்று சொன்னீர்கள். கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கு. நீங்கள் காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாக தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள். இப்போது காமச்சிதையில் இருந்து இறக்கி ஞானச்சிதையில் அமர்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். இப்போது தூய்மையாகி சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா கவர்ச்சிக்கிறார், பாபாவிடம் ஜோடியாக வருகிறார்கள். ஒருவருக்கு கவர்ச்சி ஏற்படுது, மற்றவருக்கு ஏற்படுவது இல்லை. நான் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருப்பேன், காமச்சிதையில் ஏறவே மாட்டேன் என்று கணவன் உடனே சொல்லிவிட்டார். நிச்சயம் ஏற்பட்டு விட்டது என்பது கிடையாது. ஒருவேளை நிச்சயம் ஏற்பட்டு விட்டது என்றால் எல்லையற்ற தந்தைக்கு கடிதம் எழுதுகிறார்கள், தொடர்பில் இருக்கிறார்கள், தூய்மையாக இருக்கிறார்கள் என்று கேள்வியுற்றோம். தன்னுடைய தொழில் போன்றவற்றிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். பாபாவின் நினைவு எங்கே இருக்கிறது? அப்படிப்பட்ட தந்தை அதிகம் நினைவு செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே தங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு, கணவன் எவ்வளவு நினைவு செய்யறாங்க. எல்லையற்ற தந்தையை அனைத்திலும் அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். அன்பு செலுத்துங்கள், அல்லது பாபா பிரேக்கெட்ல எட்டி உதயுங்கள்னு போட்டிருக்கு. பாட்டு இருக்குல்ல சிஸ்டர், அன்பு செலுத்துங்க இல்ல எட்டி உதைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா இப்ப மனைவி இருக்காங்கன்னா மனைவி சொல்லுவாங்களாம் கணவர்கிட்ட, ஒன்னு எங்க மீது அன்பு காட்டுங்க இல்ல எட்டி உதைங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அத சொல்றாரு அப்பா. கணவன் மனைவி ஒருத்தர் மீது எவ்வளவு அன்பு செலுத்துறாங்க, எந்த அளவுக்கு நினைவு செய்யறாங்க தூரத்துல இருந்தாலும். அது போல தந்தையை நினைவு செய்ய மாட்டீங்களையா? தந்தை கூட நாயகன் இல்லையா?
ஆத்மாக்களின் நாயகன் இல்லையா? நீங்க யாரு? ஆத்மாக்களின் நாயகிகள், ஆத்ம சீதைகள். அவர் ஆத்மராமன். தந்தைய இப்படி நாயகன் ரூபத்துல நினைவு செய்ய முடியாதா? கணவன் ரூபத்துல, காதலன் ரூபத்துல. காதலன் காதலர்கள் கூட, காதலன் காதலி கூட எவ்வளவு நினைவு செய்யறாங்க ஒருத்தர் ஒருத்தர மாறி. அது போல தந்தையை நினைவு செய்யுங்க. தந்தையின் மீது அன்பு காட்டுங்க. தந்தைய காதலனா நினைச்சு அன்பு செலுத்துங்க. அப்ப கூட பாவம் விநாசமாகும் இல்லையா? அந்த நினைவுனால பாவ கர்மங்கள் விநாசமாகிறதுக்காக ஒவ்வொரு சம்பந்தத்திலையும் தந்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த நாயகன் நாயகி அந்த ரூபத்துல தந்தையின் மீது அன்பு செலுத்துங்க. உலகியல் மனிதர்கள் கூட எவ்வளவு அன்பு செலுத்துறாங்க. உண்மையான தந்தை நான் வந்திருக்கேன், என் மீது அன்பு செலுத்த மாட்டீங்களான்னு கேக்குறாரு. பாருங்க, அவருக்கே பொசசிவ் வருது. ஏன் குழந்தைங்க என்னைய விட்டுட்டு மாயா பின்னாடி போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு. தேகம் பக்கம். கரெக்ட் கரெக்ட். அதுதான் பிரதர் சொல்றேன். என்ன முடிய போது, அழிய போது, எல்லாம் போறாங்க. அதுக்காக தான் சொல்றேன். அதான் அற்பமாக கருதினாலும் நாங்கள் ஒருபோதும் கையை விட மாட்டோம் என்று புகழ் இருக்கிறது. ஆமா, மனைவிகள் சொல்றாங்களாம். மனைவிகள் எட்டி உதைச்சாலும் சரி, நாங்க ஒரு நாளும் கையை விட மாட்டோம், அப்பாவுடைய கையை விட மாட்டோம் அப்படின்னு. நீங்க எனக்கு இல்ல, கணவன் மனைவி பேசிக்கிறாங்களாம். ஒரு பாபா போலதான் மனைவியா இருக்காங்க, அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்ப கணவன்கிட்ட சொல்றாங்களாம், நீங்க அன்பு செலுத்துங்க, இல்ல எட்டி வர்றீங்க, என்னன்னாலும் செய்யுங்க, நாங்க அப்பா கைய பிடிச்சிட்டோம், நாங்க அப்பா விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களாம். அதான் சொல்றாங்க, உங்களுக்கு ஒருபோதும் கையை விட மாட்டோம் என்று புகழ் இருக்கிறது. வீடு வாசலை விட்டு விட்டு இங்கே வந்து இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. பிறகு அதான் பாபா சொல்றாரு, அப்படிதான் வர வேண்டாம். அதுக்கப்புறம் அது சந்நியாசமாகி விட்டதுன்றாரு பாபா. அப்படி இருந்துச்சுன்னா குடும்ப விவகாரங்கள்ல இருந்து கொண்டே தூய்மையா இருங்க என்று உங்களுக்கு இப்போது பாபா சொல்கிறார். முதலில் பக்தி உருவாக்க வேண்டி இருந்தது. அதன் மூலம் இவ்வளவு பேர் தயாராகி வெளியே வந்தார்கள். அதனுடைய வர்ணனை கூட மிக நன்றாக இருக்கு. யார் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டு, அதாவது உள்ளே எக்ஜத்தில் இருந்து கொண்டே ஆன்மீக சேவை செய்யவில்லையோ அவர்கள் சென்று தாசிகளாக ஆகிவிடுவார்கள். பிறகு பாபா சொல்றாரு, கடைசியில் வரிசை கிரமான முயற்சியின்படிதான் கிரீடம் கிடைத்து விடுகிறது. ஆமா, என்னன்னா ஆன்மீக சேவை செய்யணும். யஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க, சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா நல்ல விதத்துல ஆன்மீக சேவை செய்யணும். மற்றவர்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கணும். இல்ல வெளி போய் சேவை செய்ய முடியலன்னா மனசா சேவை செய்யலாம், கர்மனா சேவை செய்யலாம் யஜ்யத்துல. இல்ல முழு உலகத்துக்கும் சக்காஸ் கொடுக்கலாம். முழு உலகத்து ஆத்மாக்கள்லாம் அமைதி இல்லாம துடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேவை செய்யலாம். இல்ல யஜ்யத்துல வேற ஏதாவது சேவைகள்லாம் இருக்கு, ஏகப்பட்ட சேவைகள் இருக்குது, அதை ஏதாவது ஒண்ணு செய்துட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆன்மீக சேவை செய்யணும் பரமாத்மாவுடைய காரியத்துல. அப்படி சேவை செய்யாம அமைதியா எதுவுமே மனசா சேவையும் செய்யல, வாட்சா சேவையும் செய்யல, கர்மனா சேவையும் செய்யல அப்படின்னா கடைசியில என்ன பதவி அடைய போறீங்க? தாசதாசிகள்லாம் ஆக போறீங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த பதவி. நீங்க முயற்சி செய்யாம எந்த வேலையும் செய்யாம சேவை செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாழ்ந்த பதவி தான், தாசதாசியார் தான் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாரப்பா. அதுதான் கடைசியில முயற்சியின்படிதான் கிரீடம் கிடைக்கும். அவர்களுடைய வம்சம் கூட இருக்கு, பிரஜையில் வர முடியாது. யாரும் வெளியிலிருந்து வந்து உள்ளே இருப்பவர். இது என்னங்கிறது ஆக முடியாது. இல்ல, அரண்மனையில இருக்காங்க சிஸ்டர். இப்ப ராஜாராணி அரண்மனையில இருப்பாங்க, தாசதாசியர் எங்க இருப்பாங்க? அரண்மனையில தான் இருப்பாங்க. சரியா? அப்ப அரண்மனையிலே இருப்பாங்க. அரண்மனையில இருக்கவங்க ராஜராணியா இருக்கவங்க உயர்ந்த பதவி, தாசதாசியா இருக்கவங்க தாழ்ந்த பதவி. அங்க அரண்மனையில வேலை செய்யறவங்க வேலையாட்களா இருப்பாங்க. பிரஜைகள்ன்றவங்க அரண்மனையில இருக்க மாட்டாங்க, வெளிய தனிப்பட்ட முறையில வீடு கட்டி செல்வந்த பிரஜைகளா இருப்பாங்க, இல்ல சாதாரண பிரஜைகளா இருப்பாங்க இல்லையா? அந்த பிரஜைகள் கூட நீங்க போக முடியாது அப்படிங்கிறாரு. யஜ்யத்துல இருக்கவங்கள, யஜ்யத்துல சரண்டர் ஆனவங்கள, யஜ்யத்துல சரண்டர் ஆனவங்க அரண்மனையில தான் இருப்பீங்க. இருந்தாலும் உயர்வு தாழ்வு, தாழ்ந்த பதவி உயர்ந்த பதவி தாழ்ந்த பதவி இருக்குங்க அப்படிங்கறத சொல்றாரு. இல்ல நீங்க இங்க நமக்கு தாழ்ந்த பதவி தான் இருக்குது, வெளிய பிரஜைகளா கூட நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது சொர்க்கத்துல உங்களால அப்படிங்கிறாரப்பா. அங்க யாருக்கும் தேக உணர்வு எல்லாம் இருக்க போறது கிடையாது. இருந்தாலும் அப்ப நாம நல்ல விதத்துல முயற்சி செய்யணும் இல்லையா? உயர்ந்த பதவி அடையணுன்ற வைராகியம் வேணும் இல்லையா? நமக்கு அந்த லட்சியம் இருக்கணும் இல்லையா? அதுக்காக அப்பா அப்படி புரிய வைக்கிறார்.
தாசதாசியர் ஆக போறீங்களா, ராஜா ராணி ஆக போறீங்களா? ராஜா ராணி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் எல்லாரும். அப்ப ராஜா ராணி ஆகணும், நல்ல விதத்துல முயற்சி செய்யுங்க. ஒரு சேவையும் செய்யாம உட்காந்துன்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? கிடைக்கும்ன்றாரு. அதான் அவர்களுடைய வம்சம் கூட இருக்கு, பிரஜையில கூட வர முடியாது. ஆமா, வம்ச வம்சமா அவங்க தாசதாசியராவே பிறக்க வேண்டியதா போயிடும் இல்லையா, 21 பிறவியும். ஓ சரி. ஒரு சேவையும் செய்யாம முயற்சி செய்யாம புருஷார்த்தப்படி நடக்காம இருந்துச்சுன்னா அப்படி ஆயிடுவோம் இல்லையா, அதுக்காக சொல்றாரு அப்பா. இப்படி வம்சமே வந்துரும் உங்களுக்கு, 21 வம்சமுமே தாசதாசியர் ஆயிடுவீங்க, பிரஜையா கூட உங்களால 21 பிறவிக்கு போக கூட முடியாது. அப்ப நல்ல விதத்துல முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாரு. அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா, யாரும் வெளியிலிருந்து வந்து உள்ளே இருப்பவர்களாக ஆக முடியாது. வல்லபாச்சாரிகள் வெளியில் உள்ளவர்களை ஒருபோதும் உள்ளே வர விடுவதே இல்லை. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஞானம் ஒரு வினாடி தான். பிறகு ஏன் பாபாவை ஞான கடல்னு சொல்லப்படுது? புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார், கடைசி வரை புரிய வைத்துக் கொண்டுதான் இருப்பார். எப்போது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடுமோ, நீங்கள் கர்மாதி நிலைக்கு வந்து விடுவீர்களோ, அப்போது ஞானம் முடிந்து விடும். ஒரு வினாடியினுடைய விஷயம்தான் இது. ஆனால் புரிய வைக்க வேண்டி இருக்கு. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி, எல்லையற்ற தந்தை உலகத்துக்கு எஜமானர்களாக இப்போது மாற்றி விடுகிறார். நீங்கள் சுகதாமத்துக்கு செல்கிறீர்கள் என்றால் மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்துக்கு சென்று விடுவார்கள். அங்கு சுகமே சுகம்தான். பாபா வந்திருக்காரு என்பது திருப்திகரமானதாகும். நாம் ராஜயோக கல்வியின் மூலம் புதிய உலகத்துக்கு எஜமானராக ஆகிக் கொண்டிருக்கிறோம். நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதான் நீங்க இந்த படிப்பு படிக்கிறதுனால என்ன, ராஜயோகம் படிப்பு படிக்கிறதுனால புது உலகத்துக்கு எஜமானர்களா ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சரிங்க பிரதர். பாபா என்ன சொல்றாருன்னா, அடுத்து தாரணையில சொல்றாரு, இந்த தூய்மையற்ற மோசமான உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைத்து ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பாபாவோட கவர்ச்சியிலே இருக்க வேண்டும். ஞானத்தின் தாரணையின் மூலம் தங்களுடைய பேட்டரியை நிரப்ப வேண்டும். ஞான ரத்தனங்களின் மூலம் தன்னை செல்வந்தர்களாக மாற்ற வேண்டும். இப்போது வருமானத்துக்கான நேரமாகும். ஆகினால் நஷ்டத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். ஞான ரத்தினங்களை தாரணை செய்து வீணானவைகளை அழித்து விடக்கூடிய தூய அன்னம் ஆகுங்கள். விளக்கம் தூய அன்னத்தின் 2 விசேஷத்தன்மை. ஒன்று ஞான ரத்தினங்களை பொறுக்கும், மற்றொன்று நிர்ணய சக்தி மூலம் பால் மற்றும் தண்ணீரை பிரித்துவிடும். பால் மற்றும் தண்ணீர் என்றால் அதன் அர்த்தம் சக்திசாலியான மற்றும் வீணானவற்றோட நிர்ணயம். வீணானவைகள் தண்ணீருக்கு சமமானதாக சொல்லப்படுகிறது. சக்திசாலியானவை பாலுக்கு சமம். ஆக வீணானவற்றை அழிப்பது என்றால் தூய அன்னமாகுவது. ஒவ்வொரு நேரம் புத்தியில் ஞான ரத்தினம் ஓடிக்கொண்டே இருந்தால் ரத்தினங்களால் நிறைந்தவராக இருப்பீர்கள். அதான் அன்னப்பறவைக்கு உதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அன்னப்பறவைக்கு 2 விசேஷ தன்மை இருக்கு. ஒன்னு பகுத்தறியும் சக்தி, இன்னொன்னு நிர்ணயம் செய்யும் சக்தி. பகுத்தறிறது என்னன்னா, இது நல்லது இது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியும். அதான் கற்களையும் முத்துக்களையும் சேர்த்து வச்சா முத்துக்களை மட்டும் தாரணை செய்து இல்லையா அன்னப்பறவை, அது போல ரத்தினங்கள் ஞான ரத்தினங்களை மட்டும் தாரணை செய்து இல்லையா, அதுதான் பகுத்தறியும் சக்தி. எது வேணும் எது தேவையில்லைன்றது புரிஞ்சு வச்சிருக்குது. அது போல இன்னொரு விசேஷத்தன்மை நிர்ணய சக்தி சொல்றாரு பாத்தீங்க இல்லையா, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அது என்ன எடுத்துக்குது, பாலை மட்டும் எடுத்துக்குது, தண்ணீரை ஒதுக்கிறது இல்லையா. அதான் வீணான விஷயங்கள் சக்திசாலியான விஷயம். பால் குடிச்சா சக்தி கிடைக்கும், தண்ணியை குடிச்சா அது வீணானது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப எது தேவையோ அது நல்ல விதத்துல தாரணை செய்துக்கிடணும். எப்பவுமே உங்க புத்தியில இந்த ஞானத்தின் ரத்தினங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஞானத்தில் நிறைந்தவர்களா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. உங்க புத்தியில அந்த ஞானத்தின் விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தூய அன்னப்பறவைன்னு உங்களை சொல்ல முடியும். அன்னப்பறவையின் விசேஷத்தன்மையே என்னது, வீணான விஷயங்களை நீக்கிக்கிட்டு சக்திசாலியான விஷயங்களை தாரணை செய்யக்கூடியது. அதனாலதான் நீங்க அன்னப்பறவையின் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கீங்களான்னு கேட்பாரு முரளியில. அப்புறம் என்ன அர்த்தம், பகுத்தறிவு சக்தி உங்களுக்கு நல்ல வேலை செய்தான், நல்ல நிர்ணய சக்தி இருக்குதான் அப்படின்றதுக்கு அர்த்தம். சக்திசாலியா இருக்கீங்களா இல்ல வீணான விஷயத்துல சுத்திட்டு இருக்கீங்களா. அதான்
எது சக்திசாலியான விஷயமோ அதை மட்டும் நம்ம தாரணை செஞ்சுக்கணும். புத்தியில ஞானத்தின் விஷயங்கள் ஒவ்வொரு நேரமும் இதே செய்ய சொல்றாரு பிரதர். புத்தியில ஆமா ஞான ரத்தினம் ஓடிக்கொண்டே இருந்தால் ரத்தினங்களால் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள்ன்றாரு. அப்போ நம்ம பாபாவோட இந்த ஞான ரத்தினங்களையே நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமா. ஞானம் ஓடுதா இல்ல அஞ்ஞானம் இருக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஞான சிந்தனை ஓடும், அஞ்ஞானத்தின் சிந்தனையும் ஓடுது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆத்ம சிந்தனை ஓடுச்சுன்னா ஞானத்தின் சிந்தனையை சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். இப்ப தேக உறவுகளை பத்தி மற்றதை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னா அது வீணானது இல்லையா? ஆமாங்க பிரதர். அதான் சொல்றாரு அப்பா, ஞானத்தின் ரத்தினங்களை மட்டும் தாரணை செய்யணும் அன்னப்பறவைனா, வீணானதெல்லாம் ஒதுக்கிடணும் அப்படிங்கிறாரு. ஞான ரத்தினத்தை நம்ம எடுக்கும் போது வீணானது வராது. அப்ப சும்மா மனசை வச்சிருந்தா கெட்டதோ வீணானதோ உள்ள வருதுங்க பிரதர். பழைய தேக உணர்வு. அதுதான் பக்தியிலேயே சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், ஆனா சும்மா இருக்க மனசு சாத்தான் குடியிருக்க கோயில்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு. ஆமா. அதுதான், அதனாலதான் ஞான சிந்தனை செய்துகிட்டே இருங்க, இல்ல அப்பா நினைவு செய்துகிட்டே இருங்க, இல்ல சுய தரிசன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அப்பா எப்பவுமே நீங்க பிஸியா இருக்கணும் அலௌகிக வாழ்க்கையில, இந்த சங்கமயுக நேரத்துல சங்கமயுக வாழ்க்கையிலே இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் ஆன்மீக போதையிலே இருங்க நேத்து வரதானம் கூட சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆமாங்க பிரதர். அது போல எப்போ ஆன்மீக போதையிலேயே நம்ம இருக்கணும். சுயதர்சன சக்கரத்தை சுத்தும் போது மாயா தலை வெட்டப்படுமா பிரதர்? ஆமா சிஸ்டர், வெட்டப்படும் இல்லையா? அப்பதான் ஆமா, எல்லாமே 5 ஸ்வரூபத்திலயும் இருக்கிறது எல்லாமே தூய்மையான விஷயம் தானே. ஆத்மாவும் தூய்மையானது, தேவி தேவதைகளும் தூய்மையானவங்க, மூர்த்தியா வழிபடுறோம்னா அவங்களும் தூய்மையானவங்க தான். ஜட ரூபத்துல பிராமணனா ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படின்னா யார் கொடுத்த ஜென்மம்? தந்தை கிட்ட தந்தையின் மடியிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஜென்மம் பிராமண ஜென்மம். அப்புறம் அந்த பிராமணர்களின் முயற்சியினால ஏற்படுற அந்த பரிஸ்தா சர்வமும் தூய்மையானது இல்லையா? 5 ஸ்வரூப பயிற்சியும். அதெல்லாம் சுயதர்சன சக்கரம் சுத்திட்டே இருந்துச்சுன்னா எல்லாமே தூய்மையான விஷயம். அப்ப மாயையின் தலை வெட்டப்படும் இல்லையா? சரி, உள்ளுக்குள்ள அழுக்கு விகாரம் எல்லாமே போயிடும் இல்ல, பாபாவோட ஞானம் தான் இருக்கும். ஓகே ஓகே. அது கூட கர்மாதீத நிலைக்கு ஒரு ஸ்டேஜ். ஆமா, இந்த நிலையில இருந்தா தான் கர்மாதீத நிலையை நீங்க அடைய முடியும். சரி சரி, ஓகேங்க பிரதர். சதா தன்னுடைய சிரேஷ்ட பொசிஷன், அதாவது ஸ்திதியில இருந்து என்ன பிரதர்? அப்போசிஷன் எதிர்ப்பு, பரஸ்திதி அழிப்பவர்கள் தான் விஜய், அதாவது வெற்றி ரத்ன, வெற்றி ஆத்மான்னு போட்டிருக்காரு பாபா. விஜய் வெற்றி ஆத்மா போட்டிருக்காங்களா? பொசிஷன்ல இருக்கணும் நீங்க யாரு அப்படிங்கிற சுயஸ்திதியில இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அப்போசிஷன் எதிர்ப்பு பரஸ்திதி அதுல இருந்து விடுபட்டு இருப்பீங்க அப்படின்னு. இப்ப சொன்னாரு பாருங்க, அந்த இது அடுத்த இதுல ஸ்லோகன்ல கொண்டு வந்திருக்காரு. ஆமா, வெற்றி ஆத்மா அப்படின்னு. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், சுயஸ்திதி எப்படி இருக்கணும்னா சதா சுயஸ்திதியில இருக்கணும் அப்படின்னா, நான் ஆத்மா, எப்படிப்பட்ட ஆத்மா? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஸ்திதியில இருக்கணும். அதுதான் நம்மளுடைய உயர்ந்த சுயத்தின் ஸ்திதி. எப்படின்னா, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய கழுத்து மாலை, நான் கல்பா வெற்றி அடைந்த ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. இதுதான் நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய நிலை. இந்த நிலையில இருந்தீங்கன்னா அப்போசிஷன் எதிர்ப்பு, இந்த பிரச்சனைகளின் எதிர்ப்பு, மாயையின் எதிர்ப்பு, இந்த சூழ்நிலை எதிர்ப்பு, வாயுமண்டலத்தின் எதிர்ப்பு, இது எல்லாமே முடிஞ்சு போயிருங்கிறாரு நம்மளுடைய பொசிஷன்ல இருந்தா. முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த 4 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய நிலை. அந்த நிலையிலே இருங்க, இந்த எதிர்ப்புகள் இல்லாம போயிடும். அப்படிப்பட்டவங்க தான் வெற்றி மூர்த்தி, வெற்றி அடைந்த ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அப்ப சதா காலமும் நம்ம அந்த சுயத்தின் ஸ்திதியிலே இருக்கணும். சுயஸ்திதி இல்லைன்னா ஆத்மான்ற ஸ்திதியில சதா பரமாத்மாவோட அந்த ஞானத்தை நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருந்தனாலே போதும். ஆமா, அதுதான் சுயஸ்திதி எப்படி இருக்கணும் மனநிலையை சொன்னா இல்லையா. நான் வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கறது இருக்கணும். என்னோட பிறப்புரிமை என்னது? வெற்றி அடைகிறது தான். பிராமணனா ஜென்மம் எடுத்திருக்கனால என்ன அர்த்தம்? நான் வெற்றி அடைய போறேன்னு அர்த்தம்.
வெற்றி என்னுடைய கழுத்து மாலை. இந்த முழு உலகமும் இயற்கையும் மாயாவும் என் கழுத்துல மாலை போடுறதுக்காக காத்துட்டு இருக்குது. அப்ப நான் போன கல்பத்திலேயே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். இந்த கல்பத்திலேயே நான் தான் வெற்றி அடைய போறேன். அடுத்து வர கல்பத்திலேயும் நான் தான் வெற்றி அடைய போறேன். அதனாலதான் நான் சொல்றேன், கல்பா கல்பா வெற்றி அடைந்த ஆத்மா, கல்பா கல்ப வெற்றியாளர் நான். அப்படிங்கறதுதான் உண்மையான சுயஸ்திதி. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, பரமாத்மாவின் சர்வசக்திவானின் குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. அதான் சுயத்தின் ஸ்திதி. இதுதான் நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய சீட். அதுதான் நம்மளுடைய சிம்மாசனமே. இதுதான். இந்த சிம்மாசனத்திலே அமர்ந்துருங்க. அப்ப உங்க பக்கத்துல வர எந்த ஒரு எதிர்ப்பா இருந்தாலும் ஈஸியா கடந்து போயிடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஈஸியா கடந்து போயிடுவீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லோகன் சொல்றாங்க அப்பா. ஓகேங்க பிரதர். ஓகே ஓகே. அதான் அத லாஸ்ட் அதான் சொல்றாரு பாபா, விஜய் வெற்றி ஆத்மா அப்படின்றாரு. ஆமா. ஓகே ஓகே ஓகே. நம்மளோட ஸ்திதியில இருக்கணும். பரஸ்திதி வந்து ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா நேச்சுரலா அழிஞ்சு போயிடும். ஆமா அவ்வளவுதான். ஆமா. ஓகே பிரதர். சாந்தி. தேங்க்ஸ் பிரதர். ஓகே, தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா.